ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் மற்றும் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ள நிலையில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை மேலும் வளப்படுத்தும் முயற்சியில் செயல்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்கல் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் தற்போது மாநிலத்தில் பெரும் கவனம் பெற்றுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட திமுக அரசு தயாராகி வருகிறது. 2023-24 ஆகிய ஆண்டுகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் 2025 நிதி நெருக்கடி காரணமாக ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை. இதனால் 2026 தேர்தலை முன்னிட்டு வரும் பொங்கலில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 வரை வழங்க ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்காக 12000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது. இதை தொடர்பாக முதல்வர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதிதாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு தகுதியான பெண்களுக்கு இந்த 1000 ரூபாயானது டிசம்பர் 12ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.